அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மஹ்ஷர் பெருவழியில் அனைவர்களும் ஆடை இல்லாதவர்களாக, செருப்பு அணியாதவர்களாக, ஹத்னா செய்யப்படாதவர்களாக எழுப்பப்படுவார்கள் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிவிட்டு, முதலாக ஆடை அணிவிக்கப்படுபவர் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு பிறகு மற்ற நபிமார்களுக்கும் ஆடை அணிவிக்கப்படும். அப்படி அணிவிக்கப்படுகின்ற அந்த ஆடை சுவனத்து ஆடையாகும். கணியத்திற்குரியவர்களே, ஆள் பாதி ஆடை பாதி என்பார்கள். மனிதர்களுடைய ஆடைகளை வைத்துதான் அவர்களுடைய தரங்களும் தகுதிகளும் உலகத்தில் நிர்ணயிக்கப்படுகிறது. மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் மிக உயர்ந்த ஆடைகள் அணிவதை நாம் பார்க்கிறோம். ஆக உயர்ந்த இடமான சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் எவ்வளவு உயர்ந்த ஆடைகளை அணிவார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே வலிபாசுஹும் ஃபீஹா ஹரீர், அவர்களுடைய ஆடைகள் பட்டினால் ஆகியிருக்கும், பட்டாடைகளாக இருக்கும் என்று கூறுகிறான். அந்த பட்டும் பச்சை நிறத்திலாக இருக்கும், அந்த பட்டும் மிருதுவானதாக இருக்கும். ஆலியகும் சியாபு சுந்துசின், ஆலியகும் சியாபு சுந்துசின் ஹுதுரின் வ இஸ்தபரக், பச்சை நிறத்தினாலான சுந்துஸ் என்று சொன்னால் மிருதுவான பட்டு என்பதாகவும், இஸ்தபரக் என்கின்ற வார்த்தை குர்ஆனிலே பயன்படுத்தப்படுகிறது. அதற்கு கொஞ்சம் தடினமான பட்டு என்பதாகவும் சொல்லப்படுகிறது. பெரும்பாலும் தஃப்சீரிலும் பெரும்பாலும் ஹதீஸிலும் தமிழிலே விளக்கம் எழுதுபவர்கள் சுந்துஸ் என்பதற்கு மிருதுவான பட்டு என்பதாகவும், இஸ்தபரக் என்பதற்கு தடினமான பட்டு என்பதாகவும் விளக்கம் எழுதுகிறார்கள். உண்மையிலேயே அதனுடைய உண்மையான பொருள், அதனுடைய உண்மையான தன்மை, அதனுடைய உண்மையான மதிப்பு அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிந்தவன். சுவனத்தினுடைய ஆடைகளுக்கு உலகத்திலே மதிப்பிட முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குர்ஆன் மனனம் செய்த ஹாஃபில்களுக்குரிய பெற்றோர்களுக்கு 2 ஆடைகளை அணிவிப்பான். முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், 2 ஆடைகள் அந்த பெற்றோர்களுக்கு அணிவிக்கப்படும். அந்த 2 ஆடைகளுடைய மதிப்பு உலகத்தார்களுக்கு தெரியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஆம், சுவனத்து ஆடைகளின் மதிப்பு உலகத்தார்களுக்கு தெரியாது. மட்டுமல்ல, அங்குள்ள ஆடைகளுடைய ஒப்பீடாக, அதற்கு ஒப்பாக உலகத்திலே எந்த ஆடையும் இருக்காது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு அரசர் ஒரு பட்டு ஆடை அன்பளிப்பு செய்தார். அந்த பட்டு ஆடையினுடைய மிருதுவை பார்த்த சஹாபாக்கள் பெரும் ஆச்சரியப்பட்டார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆடையை பார்த்தா ஆச்சரியப்படுகிறீர்கள். லமனாதிலு சஅத் இப்னு முஆத், சஅத் இப்னு முஆத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கத்திலே வழங்கப்படுகின்ற கைக்குட்டை கர்ச்சீஃப் ஆகிறது, இதை விடவும் மிகச் சிறந்ததாக இருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். ஆம், சுவனத்து ஒரு கைக்குட்டையினுடைய மதிப்பிற்கு இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஆக உயர்ந்த ஆடைகள் கூட ஈடாகாது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. கண்ணியத்திற்குரியவர்களே, சொர்க்கவாசிகளுக்கு தங்கத்தினால் ஆன ஆபரணங்களும் அணிவிக்கப்படும். ஆம், அல்லாஹு தஆலா குர்ஆனிலே யுஹல்லவுன மின் அசாவிர மின் தஹபி வ லுஅலுஆ, சொர்க்கவாசிகளுக்கு தங்கத்தினால் ஆன காப்புகள் அணிவிக்கப்படும், முத்துக்களால் ஆன காப்புகள் அணிவிக்கப்படும், வெள்ளியினால் ஆன காப்புகள் அணிவிக்கப்படும். நீங்கள் இங்கு ஒரு செய்தியை தெரிந்து கொள்ள வேண்டும். உலகத்திலே ஆண்களுக்கு பட்டு ஹராம், தங்கம் ஹராம், வெள்ளி ஹராம். அதே போன்று தங்கம் வெள்ளியினால் ஆன பாத்திரங்களில் தண்ணீர் அருந்துவதோ சாப்பிடுவதோ தடுக்கப்பட்டுள்ளது.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், நீங்கள் பட்டாடை அணியாதீர்கள், ஆண்களுக்கு வெள்ளி தங்கத்திலான பாத்திரங்களில் தண்ணீர் அருந்தாதீர்கள், சாப்பிடாதீர்கள். காரணம், வெள்ளி தங்கம் ஆகியவை இந்த உலகத்திலே அவர்களுக்கானது, மறுமையிலே நமக்கானது என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை அப்படியே நிறைவேற்றி உலகத்திலே யார் அவைகளை பயன்படுத்தாமல் இருந்தார்களோ அவர்களுக்காக அல்லாஹு தஆலா சுவனத்திலே தங்கத்தினால் ஆன, வெள்ளியினால் ஆன காப்புகளை அல்லாஹு தஆலா அணிவித்து அழகு பார்ப்பான். அவர்களுடைய காப்புகள் மட்டும் தங்கம் வெள்ளியாக இருக்காது, அவருடைய சீப்புகளும் தங்கமாக இருக்கும். அம்ஷாஜுஹும் மினல் தஹப், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அவர்களுடைய சீப்புகள் தங்கத்திலிருந்து இருக்கும். சீப்புகள் மட்டும் தங்கத்திலிருந்து இருக்காது, அவருடைய பாத்திரங்களும் தங்கத்திலிருந்து இருக்கும். ஆம், ஆனியத்துஹும் மினல் தஹபி வல் ஃபில்லா, அவர்களுடைய பாத்திரங்களும் தங்கம் வெள்ளியினால் ஆகியிருக்கும் என ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். சோனவாசிகளுக்கு கிரீடம் அணிவிக்கப்படும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், ஷுஹதாக்களுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையிலே உயிரை தியாகம் செய்தவர்களுக்கு கிரீடம் அறிவிக்கப்படும். அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய யாக்கூத் பவளக்கல் ஒரு கல்லாகிறது. கைரும் மினத் துன்யா வமா ஃபீஹா, இந்த உலகத்தில் உண்டான அத்தனையும் விட சிறந்தது என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கிரீடத்திலே இருக்கக்கூடிய ஒரே ஒரு பவளக்கல் இந்த உலகத்தில் உண்டான அத்தனையும் விட சிறந்தது என்றால் அந்த கிரீடம் எவ்வளவு மதிப்பு மிக்கதாக இருக்கும் என்பதை நினைவிலே கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, சுவனவாசிகளுக்கு வயோதிகம் ஆகாது, சுவன ஆடைகளும் வெளுத்து போகாது. நபிகளார் அப்படியே சொல்வார்கள், சுவனவாசிகளுடைய ஆடைகள் வெளுத்து போகாது என்பார்கள். இணையத்திற்குரியவர்களே, அல்லாஹு தஆலா அற்புதமான அழகான உயரிய ஆடைகளையும் ஆபரணங்களையும் அணிவித்து சொர்க்கவாசிகளை அழகு பார்ப்பான். அல்லாஹு தஆலா அவர்கள் ஒருவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. இன்றைய திக்ருக்கு சென்று விடுவோம். இன்று வெள்ளிக்கிழமையினுடைய இரவு ஸலவாத் அதிகம் ஓத வேண்டிய ஒரு நாள் என்பது உங்களுக்கு தெரியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள், யார் வெள்ளிக்கிழமை அசல் தொழுகைக்கு பிறகு இருந்த இடத்தை விட்டு நகராமல் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா என்பதை 80 தடவைகள் ஓதுவார்களோ அவர்களுடைய 80 வருட பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. 80 வருடங்கள் நல்ல அமல்கள் செய்த நன்மைகளும் எழுதப்படுகிறது என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நாளை முழுவதும் ஓதிக்கொண்டிருங்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் நபியில் உம்மி வலா ஆலிஹி வஸல்லிம் தஸ்லீமா. பாவங்கள் மன்னிக்கப்பட்டு கொண்டே இருங்கள். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.